அப்ப அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான்? பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்கும். அல்லாஹ் இதை கன்ஃபார்ம் ஆகிட்டான். இது எப்படி சூசகமா இஸ்லாம் நமக்கு சொல்லுது அப்படின்னா, அழகான ஒரு சூட்சுமத்தை நீங்க பாருங்க. ஒரு குழந்தை பிறக்கின்றது. குழந்தை பிறந்தவுடன் இஸ்லாமிய சித்தாந்தத்தில் அடிப்படை பேசிக் சட்டம் என்ன? வலது காதுல பாங்க சொல்லணும், இடது காதுல இகாமத்து சொல்லணும். பாங்கும் சொல்லப்பட்டிருச்சு, இகாமத்தும் சொல்லப்பட்டிருச்சு. என்ன செய்யணும்? தொழுகணும்ல. எங்க தொழுதோம்? தொழுது இல்லையே. வாங்கிக்காம சொல்லப்பட்டுச்சு குழந்தைக்கு. அதே ஒரு மனிதன் இறந்து விட்டான். இறந்ததுக்கு பின்னாடி ஜனாசா தொழுக வைக்கிறோம். அங்க வாங்கும் இல்ல, இகாமத்தும் இல்ல, நேரடியா ஜனாசா தொழுகை. ஏன்? ஏற்கனவே சொல்லியாச்சு. இஸ்லாம் என்ன சூழ்ச்சியமா என்ன சொல்லுது? அழகான ஒரு லாஜிக்கா என்ன சொல்லுது அப்படின்னா, மனிதனே நீ பிறந்து விட்டாய், பிறந்த வினாடியில் இருந்தே மரணத்துக்கு தயாராகிக்கொள். பிறந்த வினாடியில் இருந்தே மரணத்துக்கு நீ தயாராகிக்கொள். 6 சாவும் 100 சாவும் சொல்றாங்களா இல்லையா? அப்ப மரணம் நம்மை பின்னி பிணைந்து வந்து கொண்டே இருக்கிறது.